இப்ப என்னதான் என்ன பண்ண சொல்ற செல்வி அக்கா? நீங்க நல்லா கண்ணு மூடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே பாருங்க. உங்க மனக்கல்ல எந்த உருவம் வருதோ அதுதான் உங்களுக்கு பிடிச்ச உருவம், அதுதான் உங்களுக்கு மன நிம்மதியை தரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரியே கண்ணை மூடுறாங்க தமயந்தி. ஒரு நிலா வெளிச்சத்துல ஒரு ஷேடோ வருது, பார்த்தா அந்த உருவம் அப்படியே நம்ம நலனோட உருவமா இருக்கு. தன்னை மேற்கந்து அதை பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு இருக்காங்க தமயந்தி. திடீர்னு கண்ணை திறந்தோடனே பாத்தீங்கன்னா அந்த உருவம் போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தமயந்தி. உன் கண்ணுல வர்ற கண்ணீர், உன் முகத்துல இருக்க சின்ன சந்தோஷம், இது எல்லாத்தையுமே பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சுக்கா உன் கனவுல யார் வந்ததுன்னு. நலனண்ணாதான் உன்னோட வாழ்க்கை. இது தவிர நீ வேற ஏதாச்சும் முடிவெடுத்தேன்னா உன் மனசை நீயே ஏமாத்திக்கிறதா அர்த்தம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்க இருந்து செல்வி போயிடுறாங்க. அழுது ஓயிறாங்க தமயந்தி. அடுத்தது நலன் கிட்ட வந்து அவங்க பிஏ சொல்றாங்க, சார் நீங்க சொன்ன இடத்த போய் கண்டுபிடிச்சிட்டேன் சார் அப்படிங்கிறாங்க. அது யாரு அப்படிங்க? வேற யாரு? அந்த பொண்ணுக்கு பாத்திருக்காங்கல்ல, அதான் தமயந்திக்கு பாத்திருக்காங்கல்ல, அந்த மாப்பிள்ள தான் சார். நீங்க கூட சொன்னீங்களா அதே ஆள் தான் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது. இந்த பப்ல வந்து நடந்ததெல்லாம் நினைச்சு பாத்துட்டு இருக்காரு நலன். அதுக்கப்புறம் தமயந்தி கிட்ட நடந்த விதம் அதெல்லாம் நினைச்சு பாத்துட்டு இருக்காரு. இது சும்மா விடக்கூடாதுடா அப்படின்னு சொல்றாங்க. பாஸ் நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு ஆபீஸ் வேலையே நிறைய இருக்கு, அதை விட்டுட்டு என்ன பாஸ் இதுக்கெல்லாம் இருக்கு பாஸ் போறீங்க? இல்லடா, ஒரு பொண்ணோட வாழ்க்கைடா, மத்த பொண்களோட வாழ்க்கையும் கெடுத்துட்டு இந்த பொண்ணோட வாழ்க்கையும் கெடுக்கிறான்டா, விடக்கூடாதுடா. அவ என்னென்ன பண்ணிருக்கான்னு சொல்லி முதல்ல அவனோட ட்ரெயின் டேட்டா எல்லாத்தையுமே எடுக்கணும்டா, அதுக்கப்புறம் உனக்கு பிடிக்கணும். அதுக்கப்புறம் யாருக்கும் எடுத்து போன் பண்றாரு. யாருக்குன்னு? அந்த பொண்ணுக்கு தாண்டா கால் பண்ற. என்னென்ன சொல்லிட்டு இருக்க? அந்த பொண்ணுக்கு எதுக்குன்னு? ஆமா, இன்னும் நிறைய விஷயம் கேதர் பண்ண வேண்டியது இருக்கு, அதனால தாண்டா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நலன் கால் பண்றாங்க. போனை வேற யாரோ எடுக்கிறாங்க. யாரா அது எடுக்கிறான்னு பார்த்தா வேற யாரும் இல்லைங்க, ஏஜேஆர் தாங்க அந்த பொண்ணை கடத்தி வச்சிருக்காங்க. கடைசியில என் எனிமிக்கிட்டே போய் நீ மாட்டிக்கிட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல இருக்கிற எரிச்சல் எல்லாத்தையுமே உங்ககிட்ட தான் காமிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணா பிளீஸ் என்ன விட்டுருங்கண்ணா அப்படிங்கிறாங்க. அது எப்படிமா உன்னை சுலபமா விட முடியும்? இந்த போன் இருக்கனால தானே அவன் உன்னை கால் பண்ணிக்கிட்டே தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இந்த போன் இருந்தா தானே இத்தனை தொந்தரவு அப்படின்னு சொல்லிட்டு போனை போட்டு உடைச்சிடுறாரு ஏஜேஆர். கிறிஷ் கால் பண்றாரு. இவன் எதுக்குடா இப்ப கால் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுத்துட்டு, ஏண்டா உன்னால சும்மாவே இருக்க முடியாத? ஒரு பொண்ணை ஏமாத்திருக்க, அந்த பொண்ணு கரெக்டா போய் நலனோட பில்டிங்ல தற்கொலை பண்ணிக்க போயிருக்குது, அத நலன் காப்பாத்திருக்கா. ஏண்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிற? இங்க பாரு, இந்த பொண்ணை நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல தமயந்தி கழுத்துல தாலியை கட்டுறதுக்கு வழிய பாரு. சார் ஓகே சார், நான் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிடுறேன் சார். சார் அந்த பொண்ணை மட்டும் விட்டாதீங்க சார். சரிடா நான் பாத்துக்கிறேன், போன் வை அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாரு ஏஜேஆர். அடுத்தது நலனை காமிக்கிறாங்க. நலன் சொல்றாங்க, டே இது என்னமோ பிரச்சனையா இருக்கு, அந்த பொண்ணு கண்டிப்பா போன் எடுக்கலன்னா ஏதோ பிரச்சனையா தான் இருக்கும் சார். ஒருவேளை மறுபடியும் ஏதாச்சும் நினைச்சு தற்கொலை பண்ணிக்க போறாளா சார்? அதெல்லாம் இல்லடா, ஏதோ பிரச்சனைடா அந்த பொண்ணு கிட்ட, முதல்ல நம்ம என்னன்னு போய் பாக்கணும். அவ வீடு தெரியும்னா? தெரியும் பாஸ், உடனே போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வேகமா போறாங்க கார் எடுத்துட்டு நலனும் அவங்க பிஏவும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ருதி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸ்ருதியோட பாட்டு கிட்ட ஆதவன் பேசுறாரு. பேசிட்டு அப்புறம் நலன் கிட்ட கூட்டிட்டு வர்றாங்க. நலன் கிட்ட அந்த ஸ்ருதி பத்தி நலன் கேக்குறாங்க. என்னாச்சு இப்ப தம்பி என் பேத்திக்கு அப்படிங்கிறாங்க. இல்ல அவங்க எங்க அப்படிங்கிறாங்க. அவங்க வேலை செய்யற வீட்டுலதான் இருப்பாங்க, மாசத்துக்கு ஒரு தடவை 2 தடவை வருவாப்பா, எனக்கு வேணுங்கிற ஜாமான் எல்லாம் வாங்கி போட்டு போயிருவா அப்படிங்கிற விஷயத்த எல்லாம் சொல்றாங்க. அதை கேட்டுட்டு என்ன பண்றதே தெரியல, சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாங்க நலன். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஆளா கால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு உடனே கிருஷ்ணுக்கு கால் பண்ணி ஸ்ருதி எங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்ருதியா எனக்கு எங்க தெரியும் அப்படின்னு சொல்றாரு அவரும். அவ எக்கேடு கேட்டா உனக்கு என்னடா, அவ என்னன்னா அவ ஆயிட்டு போகுதுன்னு விட்டுட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிறாரு கிருஷ்ண. காமெடி பீஸ் நான் வரேன்டா, நான் அடிக்கிற அடியில அவ எங்க இருக்கான்னு நீ சொல்லுவிடா. ஃப்ராடு, உனக்கு தமயந்தி கேக்குதா? வரேன், வந்து பீஸா உன தொங்க விட போறேன் பாரு. டேய் நீ என்ன சொன்னாலும் அவ கேட்க போறது இல்ல, அந்த உருப்படாத அந்த கிழமை சொல்றதுதான் அவ கேப்பா, நீ என்ன பண்ண முடியும் பண்ணிக்க, நானும் பாத்துக்கிறேன். நல்லா சொல்ற, ரொம்ப ஓவரா ஆடாதடா, உன் ஆட்டத்தை மொத்தமா க்ளோஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கிருஷ்ண கேட்டு சிரிச்சுட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தமயந்தியோட ஹோட்டலுக்கு நலன் வர்றாங்க. அண்ணா வாங்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? நீங்க இல்லாம ஹோட்டலே நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா செல்வி குட்டி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் தமயந்திய பாக்கணும் அப்படின்னு சொல்லி நலன் சொல்றாங்க. இருக்க கூட்டிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க. அக்கா சீக்கிரமா நலன் வந்திருக்காங்க அப்படின்னு வந்தாரா அப்படின்னு ஆர்வமா தமயந்தி வர்றாங்க. வந்துட்டு அப்படின்னு நினைச்சு பாக்குறாங்க. இன்னொரு தடவை இந்த ஹோட்டல் பக்கம் இவன் வர்றான்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா. அதை நினைச்சு பாக்குறாங்க. உங்க தாத்தா சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு தமயந்தி நான் வரல அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா பேசிட்டு இருக்க நீ? அண்ணன் பாக்குறதுக்காக உன வந்திருக்காருல, சும்மா என்னன்னு கேளுக்கா, முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்குதுக்கா, நீ வந்து என்னன்னு கேளுக்கா. ஏண்டி என்ன உயிரை வாங்குற? தாத்தாக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் தெரியுமா? அக்கா அதெல்லாம் ஒண்ணும் தெரியாதுக்கா, நீ முதல்ல வா அப்படின்னு கூட்டிட்டு வர்றாங்க செல்வி தமயந்திய. அதுக்கப்புறம் வந்தோடனே எங்க உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க 3 பேரும் அங்க இருந்து போயிடுறாங்க. போன பின்னாடி தமயந்தி சொல்றாங்க, ஏங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? எங்க தாத்தா பார்த்தாருன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க தமயந்தி. எங்க உங்க தாத்தாவை முதல்ல விடுங்க, நடக்க போற
ஒரு விஷயத்த முதல்ல கேளுங்க. நீங்க என்ன ஆனாலும் பரவாயில்லைங்க, தயவு செய்து மிஸ் பக்கமே வராதீங்க. எங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? அந்த கிருஷ் இருக்கான்ல அப்படிங்கும் போதே பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க தமயந்தி. இதுக்கு மேல என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க, என் வாழ்க்கை எப்படி போனாலும் அதை நான் பாத்துக்கிறேன், கையெழுத்து கும்பிடுறாங்க, உங்களுக்கு இஞ்சி கேக்குறேன், இனிமேல் நீங்க இதுல தலையிடாதீங்க. இப்படி உழுக்குறாரு. ஏய், நான் சொல்றத கேட்கவே மாட்டேன், அவர் ரொம்ப மோசமான ஆள் அப்படின்னு உடனே அப்படி தள்ளிட்டு கையெழுத்து கும்பிட்டுட்டு அப்படியே திரும்பி நிக்கிறாங்க தமயந்தி. ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரு நலன். நலன் பாத்தீங்கன்னா அங்க இருந்து வர்றாரு. வர்றப்பயே நான் சொல்றது கொஞ்சம் கூட நீ கேட்க மாட்டேல, உன் குடும்பத்தாரு முன்னாடியும் முன்னாடியும் அவனோட முகத்துறையை கிழிச்சு காட்டுறேன், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு நலன். அங்க இருந்து போயிடுறாரு நலன். சம்மகாண்டுல தான் போறாரு. அதுக்கப்புறம் தமயந்தி பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.